மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. கிருஷ்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லங்க. நம்ம 2 பேர் பேரையே சொல்லி அழுதுகிட்டே படுத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு, அந்த ரோகிணி சுரேஷ் ரெஸ்டாரண்ட்ல வந்து சொன்னாங்க. எனக்கு அவ சொல்லும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கிருஷ் விஷயத்துல ரோகிணி பொய் சொல்ல மாட்டான்னு தான் நெனைக்கிறேன். நம்ம ஒரு எட்ட போய் பார்த்துட்டு வந்துரலாமாங்க? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "ஆமா மீனா, அந்த பார்லர் அம்மா பண்ண தப்புக்கு கிருஷ் என்ன பண்ணுவான்? நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க முத்துவும் மீனாவும் முடிவு பண்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "நம்ம போய் பார்க்கறதுனால அத்தை ஏதாவது சொல்லுவாங்களாங்க? இல்லாட்டி டிவோர்ஸ் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வருமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே "அதெல்லாம் வராது மீனா. பாவம் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லல்ல. அதனால தான் நம்ம பார்க்க போறோம். அதனால பிரச்சனைலாம் இல்ல." அப்படின்ட்டு முத்து, மீனாவும் கிளம்பி நேரா ரோஹிணி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும், "கிரிஷ் இங்க பாருடா, முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் வந்துட்டாங்க." அப்படின்ட்டு கிரிஷோட பாட்டி சொல்றாங்க. உடனே கிரிஷ், அங்கிள், ஆன்டி நான் உங்க கூடவே வந்துடுறேன். அம்மாவையும் அங்க கூட்டு போங்க. ப்ளீஸ் இங்க இருக்க முடியாது என்னால." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. "இங்க பாருடா கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கடுத்து நீ எங்க கூடயே வந்துரு." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் அந்த நேரத்துல சமாதானப்படுத்திட்டு வர்றாங்க. நம்மளகிட்ட கிரிஷ்க்கு உடம்பு சரியில்லாதத வந்து முத்துவும், மீனாவும் சொல்றாங்க. முத்து அங்கிள், மீனா ஆன்டின்னு சொல்லிட்டு கிரிஷ் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. என்னால பார்க்கவே முடியல. பாவம் அந்த பையன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை கிட்ட. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, இத சாக்கா வச்சு இவங்க 2 பேத்தையும் வீட்ட விட்டு அனுப்பிற வேண்டியதான் அப்படின்ட்டு விஜயா முடிவு பண்ணி, என்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்டுட்டு நீ அந்த பார்லர்காரியோட பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? அந்த பார்லர்காரி வீட்டுக்கே போயிட்டு வந்து, நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. இப்பவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு அவங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்க? அந்த குழந்தை பாவம் ரொம்ப காய்ச்சல்னால ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு விஜயா? அப்படின்னு அண்ணாமலை முத்து மீனாக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இங்க பாருங்க, அவ நம்ம மனோஜ ஏமாத்துனவ. அவன் வீட்டுக்கு எதுக்கு இவங்க போகணும்? இதனால நாளைக்கு மனோஜோட டிவோர்ஸ் விஷயத்துல பிரச்சனை வரும். எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அப்பதான் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். முதல்ல இந்த வீட்ட விட்டு இவங்கள கிளம்பி போக சொல்லுங்க. இல்லன்னா நாங்க இந்த வீட்ட விட்டு கிளம்பி போறோம். அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே முத்துவும், மீனாவும் நீங்க இந்த வீட்ட விட்டு கிளம்பி போக வேண்டாமா? நான் கிளம்பி போறேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு போக வேண்டாம்டா. அவ சொல்றத கேட்டுட்டு நீங்க எதுக்குடா போகணும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவுக்கு தான் மனோஜ் டிவோர்ஸ் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு பயமா இருக்குல்ல. நாங்க இருக்க வேண்டாம்ப்பா. மனோஜுக்கு டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் நாங்க வெளியிலே இருக்கோம்ப்பா. நீங்க எங்கள நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு இங்க முத்து, மீனாவும் அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு வீட்ட விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.